நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நம்ம வள்ளுவர் கோட்டமானது, நம்ம சென்னையுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க்ஸா இருந்து வருது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் இப்படி இருந்ததா? அப்படின்னு கேட்டா இல்ல. அது ஒரு நீர்நிலையாவும், குப்பைய கொட்டுற ஒரு இடமாவும் இருந்தது. இப்படிப்பட்ட குப்பைய கொட்டுற இடமா இருந்து, இன்னைக்கு நம்ம சென்னையுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஹேங் அவுட் ஸ்பாட்டா மாறி இருக்கிற வள்ளுவர் கோட்டத்த பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய தேவையானது இருக்கு. எதற்காக இப்ப திடீர்னு வள்ளுவர் கோட்டத்த பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம வள்ளுவர் கோட்டமானது ஹால்ஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கு. ஹால்ஃப் செஞ்சுரி அப்படின்னு நான் மீன் பண்றது, நம்ம வள்ளுவர் கோட்டமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 50 இயர்ஸ் ஆன நிலையில வள்ளுவர் கோட்டம் பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள தான் நானு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்றைய தேதியில நம்ம எப்படி ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சு அதில வீடு கட்டிட்டு வரோமோ, அதே மாரி தான் ஒரு 100 வருடங்கள் முன்னாடியும் நடந்துச்சு. இப்ப வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இந்த இடத்துல நுங்கம்பாக்கம் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி ஒண்ணு இருந்தது. நம்ம டவுன எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அன்றைய மெட்ராஸ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஏரியுடைய பெரும்பாலான பகுதிய மூடிட்டாங்க. ஏரி நாளடைவுல வறண்டு போகவே, அதில குப்பையுமே நம்ம சென்னை மக்கள், அன்றைய மெட்ராஸ் மக்கள் கொட்ட ஆரம்பிச்சு, அத ஒரு டம்பிங் யார்டாவே மாத்தி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இப்போ நம்ம வள்ளுவர் கோட்டமா மாத்தி வச்சிருக்கோம். இப்படி ஒரு டம்ப் யார்டா இருந்த ஒரு இடத்த, இப்ப நம்ம பார்க்குற வள்ளுவர் கோட்டமா மாத்துனதுக்கான முழு கிரெடிட்ஸ் அண்ட் பெருமை யாருக்கு போகும் அப்படின்னா, நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் ஐயாவுக்கு தான் இந்த பெருமையானது போகும். ஏன்னா, அவருடைய முயற்சியில தான் இந்த வள்ளுவர் கோட்டமானது ஒரு வடிவம் பெற்றது. லேட் பார்ட் ஆஃப் 1960ஸ்லயே நம்ம கலைஞர் ஐயா அவர்களுக்கு, ஏன் இந்த டம்ப் யார்ட நம்ம எல்லாரும் வந்து போற ஒரு ரெக்ரியேஷனுக்கான இடமா மாத்தக்கூடாது, மாத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறார். இப்படி யோசிச்ச அவருக்கு ஒரு ஐடியா ஒண்ணு பிறக்குது. திருவள்ளுவருடைய புகழ உலகத்துக்கு கொண்டு போற ஒரு இடமா இந்த இடத்த மாத்துனா எப்படி இருக்கும் யோசிச்ச அவரு, இத வள்ளுவர் கோட்டமா மாத்திடலாம். வள்ளுவருக்கான ஒரு கோயில் மாரியான ஒரு இடமா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 1970ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்குது. இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய டிசைன் அண்ட் ஆர்க்கிடெக்சர யார்கிட்ட குடுத்தா இத சூப்பரா பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு அவர் யோசிக்கும்போது, அவருடைய மைண்டுக்கு முதல்ல வந்தது கணபதி ஸ்தபதி அவர்கள் தான். கணபதி ஸ்தபதி அவர்கள பத்தி நம்ம பெருசா சொல்ல வேண்டியதில்ல. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஆர்க்கிடெக்ட்ல அவரும் ஒருத்தர். அவர் கட்டுற பில்டிங்ஸ்ன்றது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அவர்கிட்ட பொறுப்பானது ஒப்படைக்கப்படுது. இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வள்ளுவர் கோட்டத்த டிசைன் பண்ண கணபதி ஸ்தபதி அவர்கள் தான் கன்னியாகுமரியில இருக்கிற 133 அடி திருவள்ளுவர் சிலையையும் வடிவமைச்சாரு. இவருடைய தலைமையிலும், இவருடைய கைடன்ஸ்லயும் வள்ளுவர் கோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் எடுத்து 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாதிரி வள்ளுவர் கோட்டத்துடைய ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் தி ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆயிடுது. 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதிரி வள்ளுவர் கோட்டத்துடைய இனாகுரேஷன் செரிமனியானது நடக்க போகுது. இந்த வள்ளுவர் கோட்டத்த கலைஞர் அவர்கள் திறந்து வைப்பாரு அப்படின்ற மாரியான செய்திகள்லாம் அந்த டைம்ல வெளியாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த செய்தி வந்த ஒரு சில நாட்கள்லயே கலைஞர் அவர்களுடைய ஆட்சியானது கலைக்கப்படுது. ஆட்சி ஒரு பக்கம் கலைக்கப்பட்ட ஒரு வருத்தம், இன்னொரு பக்கம் அன்பார்ச்சுனேட்டா இன்னொரு டிராஜிக் ட்விஸ்டும் கலைஞர் அவர்களுக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டத்த வந்து இனாகரேட் பண்ணிடுறாங்க. கலைஞர் அவர்கள் கட்டின பில்டிங்க கலைஞர் அவர்கள் திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல, கலைஞருக்கு பதிலா நம்மளுடைய பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் வள்ளுவர் கோட்டத்த திறந்து வச்சுறார். நம்ப ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு விஷயம், வேற யாரோ ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த டைம்ல அவர் எழுதின நெறைய கடிதங்கள்லயும் சரி, அவருடைய தொண்டர்கள்கிட்டயும் சரி, அவருக்கு கூட இருந்தவங்ககிட்டயும் சரி, அவரு சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா, ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ, அதே மாரியான வருத்தம் தான் எனக்கும் இருக்கு. நான் இத பார்த்து பார்த்து கட்னேன். பட் என்னாலேயே இத ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையும், கவலையையும் பல கடிதங்கள்ல அவர் கொட்டி தீர்த்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வள்ளுவர் கோட்டம் பின்னாடி ஒரு டைம்ல நெறைய பொலிட்டிக்கல் டிராமாவானது இருந்திருக்கு. வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல மதர் தெரசா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இந்த பில்டிங்ல நெறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும். எதற்காக இந்த பில்டிங்க்கு மதர் தெரசா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, 1984ஆம் ஆண்டு மாதிரி மதர் தெரசா நம்ம சென்னைக்கு வரும்போது வள்ளுவர் கோட்டத்த வந்து விசிட் பண்ணாங்க. அவரோட நினைவா தான் அந்த பில்டிங்க்கு மதர் தெரசா பில்டிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் இங்க வரும்போது ஒரு செடியையும் அவர் நட்டாரு. அந்த செடி இன்னுமே வள்ளுவர் கோட்டத்துல இருக்கு. செடி அப்படின்றத அந்த மரமானது இன்னுமே வள்ளுவர் கோட்டத்துல இருக்கு. முடிஞ்சா நீங்க அடுத்த வாட்டி வள்ளுவர் கோட்டம் போனீங்க அப்படின்னா, அந்த செடிய, அந்த மரத்த போய் எங்கன்னு கண்டுபிடிங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்சுட்டாரு. கலைஞர் அவர்கள் மீண்டும் 3வது முறையா முதலமைச்சரா பதவியேற்கிறாரு. இந்த பதவியேற்பு விழாவானது 1989ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது.
பொதுவா இந்த பதவியேற்பு விழா ராஜாஜி ஹால் இல்ல அசெம்பிளில நடக்கும். ஆனா, கலைஞர் எந்த இடத்துல வந்து தன்னுடைய பதவி பிரமாணத்தை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, மீண்டும் வள்ளுவர் கோட்டத்துக்கே வந்து தன்னுடைய எம்எல்ஏஸோட பதவி ஏற்றாரு. இது வந்து ஒரு ஐகானிக்கான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்த என்ன இனாகரேட் பண்ணாம தடுத்தீங்களோ, இல்ல ஆட்சிய கலைச்சீங்களோ, நான் அதே இடத்துல தான் வந்து பதவியை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் ஒரு கிரேட் கம்பேக் குடுத்த ஒரு இடம் தான் வள்ளுவர் கோட்டம். கோடம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருந்ததுனாலயோ என்னன்னு தெரியல, நெறைய படங்களுடைய ஷூட்டிங் நம்ம வள்ளுவர் கோட்டத்துல தான் நடந்தது. ஒரு கிளாசிக்கான மூவி சலங்கி ஒலிய சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன படங்கள் ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்டா இருக்கிற இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டிராமா இருக்கு. ஒரு கார்பேஜ் டம்ப் யார்ட் இருக்கு. அதே மாதிரி மதர் தெரசா அவர்கள் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு நெறைய மெமரீஸ் ஆனது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மெமரீஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நெறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.